ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம ஜாக்கோட எவிக்ஷன் பிக் பாஸ் வந்து ப்ரியராக பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஜாக்கோட எவிக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது டியூஸ்டே நைட். நான் வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு வீடியோ போடுறேன். நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன் ஆக்சுவலாக ஜாக் வந்து எவிக்டன்ட்டு. அது வந்து ஏன்னா கன்ஃபார்ம்ட் ஆகலை. நான் அந்த அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட நான் கேட்குறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாக் எவிக்டட், ஃபெயில்ட் இன் மணி பாக்ஸ் டாஸ்க், ஷேர் பண்ணிடாதீங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மார்னிங் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா டியூஸ்டே நைட்டு கிட்டத்தட்ட 11:24 மணிக்கு அனுப்பியிருக்காங்க. டியூஸ்டே அனுப்பின மெசேஜ் இது. சரியா? சரி, நான் ஒன்றே கேட்குறேன், என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எத்தனை லட்சத்துக்கு ஓடினாங்கன்றது தெரியல, அந்த அமௌண்ட் தெரில, பட் 7லேருந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக ட்விட்டரில் நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் போடுவாங்கல்ல, அதுக்கடுத்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நம்மளுடைய அஃபிஷியல் சோர்ஸ், நேமில் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நான் அதுக்கடுத்து தான் புதன்கிழமை காலையில் வந்து நான் போடுறேன். பட் நான் போய் சொல்கிறேன், இல்லைங்க இது கன்ஃபார்ம் ஆகலை, பட் இதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கரெக்டாக? அதனால தான் ஜாக் வந்து 3வது இடத்துல இருந்த ஜாக் வந்து திடீர்னு மக்கள் வந்து நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட 60,000 பேர் என்னவோ பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லினுக்கு. பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸு. ஸோ அது வந்து நல்லா கன்வெர்ட் ஆச்சு ஓட்டிங்கில். ஸோ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அஃபிஷியலில் லாஸ்ட்டாக அப்படி தான் இருக்குது. நான் இன்னும் அஃபிஷியல் வரல. நான் 2 மணிக்கு நான் போடுறேன் அஃபிஷியல் ஓட்டிங் என்ன ஸ்டேட்டஸ்ன்ட்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே டியூஸ்டே எப்படி தெரியும்? இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறா. நேற்று ஷூட்டிங் நடந்திருக்கும். நேற்று என்ன கிழமை? வெனஸ்டே. டியூஸ்டே நைட் எப்படி சொல்ல முடியும்? அப்போ டியூஸ்டே நைட்டே பிக் பாஸ் வந்து ஸ்கெட்சஸ் ஜாக்லினுக்கு போட்டாங்க. அது இன்னொரு இதுலேயும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்னன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ஜாக்லின் நிஜமாகவே இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்டட் தான். மக்கள் மனசில் ஒரு சப்போர்ட் இருக்குது. எடுத்தோன்னா டிஆர்பி இருக்கும். இப்போ எப்படி பிரதீப் வந்து எலிமினேட் பண்ணால் டிஆர்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தோணுச்சுல நமக்கு. அதாவது வெளியே வந்தது, அப்புறம் வெளியே இன்டர்வியூ வந்து பேசுவார்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் பிரதீப் மில்ராய் வந்து பார்த்திங்கன்னா பொக்கே அமிச்சாங்க. எதுக்குடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிரதீப் வந்து அமைதியாகிட்டு அடுத்து எதுவுமே பேசலை. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். முத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸு? 30 60 மீட்ரு, 15 செகண்டு. கரெக்டாக? ரயானுக்கு எத்தனை செகண்டு? 45 90 மீட்ரு, 25 செகண்டு. கரெக்டாக? ஜாக்லின் எத்தனை மீட்ரு தெரியுமா? 75 மீட்ரு. 75 + 75 150 செகண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஜட்ஜ் பண்ணுங்களே பார்ப்போம். ஜட்ஜ் பண்ணுங்கள். 35 25 ரயானுக்கு, 25 50க்கு 25 50க்கு 25 ரயானுக்கு, 45 90க்கு டபுள் மடங்குங்க. 90லேருந்து 180 150 வரைக்கும் ஓடணும். அப்போ டபுள் பண்ணணும், 50 பண்ணணும். சரி 50 வேண்டாம், அட்லீஸ்ட்டு 40 35 கொடுத்துருக்கானுங்க. 35 செகண்ட்ஸ் எப்படிங்க முடியும்? அதுலேயும் 37ல் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 40 கொடுக்கணுங்க. அங்கே என்னடா இந்த பித்தலாட்டம் இது? அப்போ தே ஹாவ் பிளான்டு, ஓகே ஜாக் தான் அப்படின்ட்டு. தே ஹாவ் கிவன் இட். ஜாக் அதை தெரியாமல் ரிஸ்க் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களாங்கிறத நான் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த ஷோ வந்து மக்களை முட்டாளாக்குற ஷோ அப்படின்றதுனால நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்கே வந்து ஒரு காரணமாக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மேபி ஜாக்குக்கு தெரிஞ்சும் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் டாஸ்க் டஃப்பாக கொடுத்துருக்கலாம். பட் பிக் பாஸோட எண்ணம் ஜாக்கை தூக்கணும், ஜாக்கை டாப் 2 கொண்டு வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அழகாக கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. இதில் பவித்ராவுக்காக அந்த பிள்ளை வந்து தன்னுடைய நிலைமையை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ கிளம்புன்றுச்சு. பவித்ரா வந்து நீ திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னோடே, நீ வச்சுக்கோடி உனக்கு தாண்டி நீ தாண்டி ஓடி எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிற அந்த மனசு இருக்குது பாருங்கள் ஜாக்லினுக்கு. நானாக தான் வாங்கி வச்சிருப்பேன், சரிம்மா தேங்க்யூ அப்படின்ட்டு. அதை கொடு, இந்தா நீ வச்சுக்கோ. அப்புறம் அவங்க உட்காந்து தனியாக கண் கலங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இந்த வாய்ப்பு விட்டோமே. ரவீந்திர ரொம்ப அழகாக சொல்கிறார் ரயான் கிட்ட, ஜாக்லின் இந்த போட்டியில் அவள் தான் ஜெயிச்சிருக்கா, பவித்ரா விட்டு கொடுத்தா மட்டும் கிடையாது, அது அவருடைய கேரக்டரை காட்டுது, அவளுடைய உண்மையான தன்மையை காட்டுதுன்னு சொல்லி ரவீந்திர அங்கே பேசின பேச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா அதுதான் ஜாக்லின், அந்த மனசு தான் ஜாக்லின். அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறியில் சிக்கியிருக்காங்க. ஸோ பொறியில் சிக்கிய ஜாக்லின் தான் கன்ஃபார்மாக பிக் பாஸ் விரித்த வலை. இது வந்து உறுதியான தகவல், நான் போய் சொல்லலை. என் வீடியோ முன்னாடியே நீங்கள் போய் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். வெனஸ்டே காலையில் எப்படி தெரியும் ஜாக்லின் எவிக்டன்? டியூஸ்டே நைட் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குட் பை, தேங்க்யூ.